ஈரான் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு. நேற்று நைட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஒரு 7 மணி வாக்கில் ஈரானோட முக்கியமான பல செய்தி ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியில் வருது. இன்னைக்கு ராத்திரி ஈரானுக்கு ஒரு முக்கியமான நாள். கூடிய சீக்கிரத்தில் ஈரான் அவங்களோட மிலிட்டரி பவரை இந்த இடத்துல காமிக்க போகிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை இப்போ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியில் வரப்போகுதுன்னு சின்ன ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு அறிவிப்புக்கான ஒரு அடித்தளத்தை போட்டாங்க. வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே அவங்க சொன்னதை விட ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு 5000த்திற்கும் அதிகமான ஏவுகணைகள். என்னை கேட்குறப்ப ரொம்ப ஹியூஜாக தெரியுதா? ஒரு 5000த்துக்கும் அதிகமான ஏவுகணையை ஒரே இடத்துல வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த 5000 ஏவுகணையிலையும் ஆன்டிஷிப் மிசைலாக பயன்படுத்த முடியும், பலிஸ்டிக் ஏவுகணைகளாக பயன்படுத்த முடியும், அதே மாதிரி ஹைப்போசானிக் ஏவுகணைகளாக பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் அந்த இடத்துல இருந்துன்னா கேட்குறதுக்கே இல்லை பார்க்குறதுக்கே எப்படி ஒரு சம்பவமாக இருக்கும். அதை தான் இப்போ ஈரான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா எங்களை தாக்குனாங்கன்னா இந்த 5000 ஏவுகணைகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல ஆயிரம் ஏவுகணைகள் எங்ககிட்ட இருக்குது. அது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க வீரர்களையும் கொல்லுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏவுகணைகள் எல்லாம் எங்கே இருக்குது? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களாக்கே இதாம் புக்ஷோனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரானோட IRGC மிசைல் ஃபோர்ஸ் இவங்க நேற்று நைட்டு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவோட ஹெட்டிங்லேயே இல்லை இந்த வீடியோவோட தலைப்புகளே அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, எதிரிகள் நம்மளை தாக்குறதுக்கு எந்நேரமும் தயாராக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கிட்ட மட்டும் ஃபயர் பவர் கிடையாது. எதிரிகள் நம்மளை ஒரு அடி அடித்தாங்கன்னா அவங்கள திரும்ப 10 அடி அடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஃபயர் பவர் இருக்குன்னு அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு வைரலான விஷயமா மாறுது. காரணம், அதில் இருந்த மிசைல்களோட எண்ணிக்கை ஒரு 1.5 நிமிஷம் வர அளவுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சு. இது வரைக்கும் ஈரானோட அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் இல்லை அண்டர் கிரவுண்ட் பேஸஸை நம்ம பார்த்தோன்னா அது ஒரு ரன்வே, ஒரு விமானம் இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை சின்ன சின்ன ஏவுகணைகள் அங்கங்கே பார்ஷியலாக பிரித்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய வீடியோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணலை. அவங்க ஃபுட்டேஜில் காமிச்ச வரைக்கும் மட்டுமே ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் அங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது வந்து அதோட மிசைல் ஸ்பேர்ஸ் இல்லை தனித்தனியாக பிரித்து வச்சது அந்த மாதிரி கிடையாது. டைரெக்டாக அந்த ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி அப்படியே வெளியில் கொண்டு போயிட்டு லான்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் குவாடர், எமாதன்னு சொல்லிட்டு பல வகையான பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் காமிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபட்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏவுகணையும். ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலையும் அவங்க வெளியிடலை. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, பழையபடியாக அவங்க காமிச்ச ஃபுட்டேஜஸை எடுத்து திரும்ப ரீவெரிஃபை பண்ணாலும் இல்லை இது வரைக்கும் அந்த இமேஜஸை எடுத்து இது கூட வச்சு கிராஸ் செக் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே பழைய ஒரு ஃபோட்டோ கூட ஒத்து போகலை. இன்கேஸ் இதில் ஈரான் வந்து உண்மையிலே இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்களா இல்லை இதை ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக பண்ணுறாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் அவங்க காமிச்ச வரைக்கும் இன்கேஸ் அவங்க காமிச்ச விஷயங்கள் உண்மையான ஏவுகணைகளாக இருந்து அதில் டம்மி ஏவுகணைகள் எதுவும் இல்லாமல் இருந்து முழுக்க முழுக்க ஈரானோட ஃபயர் பவரை காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு பிக்கஸ்ட் த்ரெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானோட எதிரிகளுக்கு. அதுவும் நான் ஏன்னு வரேன், இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை பற்றி இதில் நம்ம நிறைய விஷயங்களை பேசியாகணும். நான் நிறைய விஷயங்களை பேசியாகணும்னு சொல்கிறதே இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ன்றது உலகத்திலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் சோக் பாயிண்ட்னு சொல்லலாம். சோக் பாயிண்ட்னா என்ன? ஒரு இடத்த வந்து ஈஸியாக அடைச்சிட முடியும். அப்படி அடைச்சிட்டாங்கன்னா அதன் மூலயமா உலகத்துக்கே ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு பகுதி தான் சோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கிறது அப்படி ஒரு பகுதியில் தான். நேரடியாக அரபிக்கடல்ல இருந்து ஈரானோட பகுதிகள், சவுதி அரேபியா, ஓமன், UAE இந்த மாதிரி நாடுகளோட பார்டர் பண்ணியிருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தோன்னா ஈரான், இந்த சைடில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓமன், சவுதி அரேபியா இந்த மாதிரி பல நாடுகளை பார்டராக கொண்டக்கூடிய பகுதி. ஆனால் இதை இன்னமும் மேஜராக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஈரான் மட்டும்தான். அதுக்கான மெயினான ரீசன், இந்த க்ளோசஸ்ட் சோக் பாயிண்ட்னு சொன்னல அதோட அதிகபட்ச அகலமே 55லேருந்து 60 கிலோமீட்டர் தான் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல பார்த்தோன்னா ஏறத்தாழ ஒரு 55 அங்கீகரிக்கப்பட்ட தீவு கூட்டங்களானது இருக்கு. இந்த 55 தீவு கூட்டங்களில் 30க்கும் அதிகமான தீவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஈரான் தான். அதுலேயும் இந்த ஹோம்ஸ் ஐலாண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு சோக் பாயிண்ட்டில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பார்டர்லேருந்து வெறும் சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஒரு இடத்துல ஆன்டிஷிப் ஏவுகணைகளை கொண்டு வந்து இப்போ ஈரான் நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அவங்களோட அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஸ்டோரேஜை வெளியில் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தீவுகளையும் இவங்க வெப்பனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வெப்பனைஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெருசாக ஒரு பிரச்சனை வந்துடும், இல்லை இந்த மாதிரி பண்ணுறது வெறும் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரான்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல இது மட்டும் கிடையாது, மிசைல் பவர் மட்டும் கிடையாது, அதிக கன்னிவெடிகள் பதிக்கப்பட்டிருக்க ஒரு இடமா கருங்கடலுக்கு அடுத்தபடியாக
ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. அந்த கருங்கடலுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸும் கூடிய சீக்கிரத்தில் மாறும்னு ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. ஆயிரக்கணக்கான கன்னி வெடிகள், கடல் கன்னி வெடிகளை ஈரான் தயார்படுத்தி வச்சுருக்காங்க. இன்கேஸ் அமெரிக்காவால் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இந்த இடத்த அடைச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவால் அந்த பகுதி அவங்களோட 5th ஃப்ளீட்ன்றது, நேவியோட 5th ஃப்ளீட்ன்றது பஹ்ரைனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பை இந்த இடத்துல ஈரானால் ஏற்படுத்த முடியுன்றது இவங்களோட ஒரு அசைக்க முடியாத வாதமாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு உண்மையான விஷயம் தான். ஆனால் இதை ஈரான் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அதுக்கு அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் அமெரிக்காவை கொஞ்சம் பேரலைஸ் பண்ணுற அளவுக்கு ஈரானோட இம்பாக்டை இந்த இடத்துல ஏற்படுத்த முடியும். ஆயிரக்கணக்கான கன்னிவெடிகள் அந்த இடத்துல இருக்குன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு டைம் எடுக்கும். ஸோ அமெரிக்காவுக்கு இந்த அளவுக்கு அதிகமான கன்னிவெடிகளை மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய டாஸ்காக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஈரானோட இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங்கை அவங்க முன்னாடி கெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆரம்பத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறமா அதிகமான அடியை ஈரானு மேலே அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்ஸ் என்னன்னா, ஏற்கனவே இந்த 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா அமெரிக்காவோட பொருளாதார தடைகளை அவங்க அதிகமாக அடி வாங்கிட்டாங்க. அப்படி அடி வாங்கினாலும் அவங்களோட மிசைல் ஃபோர்ஸஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5000க்கும் அதிகமான ஏவுகணைகளை இந்த மாதிரி சின்னது இந்த இடத்துல யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறது, அவங்க நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ்லையும் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு எண்ணிக்கையில் வருது. இது தவிர்த்து வெளியே தெரிஞ்சிருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்து அவங்க கிட்ட குறைஞ்சபட்சம் 5000லேருந்து 9000 ஏவுகணைகள் வரைக்கும் இருக்கலான்றது ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பேஸ்லேயே மொத்த ஏவுகணைகளும் வச்சிருக்காங்கன்னு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி அதிகப்படியான மிசைல் பவர்ஸை கொண்டு போயிட்டு ஈரான் அண்டர் கிரவுண்டில் வச்சிருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு அவ்வளவு ஈஸியான டாஸ்க் கிடையாது ஈரான் அடிக்கிறதுன்றது. அப்படி ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா இந்த அத்தனை மிசைல்களும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் மேலே போயிட்டு பாயும். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, கணிசமான பாதிப்பு கிடையாது, இல்லை மீடியம் லெவல் பாதிப்பு கிடையாது, ஒரு பெரிய பாதிப்பை ஈரான்னாலையும் கொடுக்க முடியும். ஸோ ஈரானோட பிரச்சனைகள் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அவங்க எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலான்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இதில் ஈரான்னால ஒரு பெரிய நேவல் பிளாக்கேடு அமெரிக்கா மேலேயும் சரி அமெரிக்காவோட அலைஸ் மேலேயும் சரி ரொம்பவும் துரிதமாக செயல்படுத்தி போட முடியும். ஸோ ஈரானோட பிரச்சனைகள்லாம் இப்படி போயிட்டு இருக்க பர்கினோ ஃபெசாவோ இந்த நாடை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நாடு. பர்கினோ ஃபெசாவோட தலைவர் கேப்டன் இப்ராஹிம் தரோர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சவுதி அரேபியா உங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் பண்ணுறோம், ஒரு 200க்கும் அதிகமான மசூதிகளை நாங்கள் கட்டித்தரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் என்ன இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா, 200 மசூதிகள்ன்றது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையான கல்வியை கொடுங்க, எங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல பல மசூதிகள் இருக்குது, மக்கள் இந்த இடத்துல போயிட்டு வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களோட ரிலீஜியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இடத்துல பண்ணாமல் எங்களுக்கு தேவையான உண்மையான உதவிகளை கொடுங்க, நாங்கள் பயிரிடுறதுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸை கொடுங்க, எங்களுக்கு தேவையான மார்க்கெட் ஆக்சஸை கொடுங்கன்னு சவுதி அரேபியாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. சம்மந்தமே நான் இல்லாமல் நான் ஏன் இந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே இந்த ஒரு டாப்பிக்கை பேசுகிறேன்னா, இது ரொம்ப நாளாக வந்து என்ன எப்படி சொல்கிறது, இந்த செய்தி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் அதிலேருந்து இதை நான் பேசலாமா வேண்டாமா, இல்லை இந்த ஒரு டாப்பிக் எடுத்தால் இதில் ஏதாச்சும் சின்ன மிஸ்மேட்சஸ் வருமானதே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் இந்த டாப்பிக்கை பேசுகிறேன், இல்லை ஒரு சின்ன கண்டென்ட்டாவது இதை நான் ஆட் பண்ணி ஆகணும். அதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா, இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வளம் அவ்வளோ இருக்கக்கூடிய பூமி, உலகத்திலேயே அதிகமான இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதினா இந்த ஆப்பிரிக்க கண்டத்தை சொல்லலாம். கோல்டுலேருந்து டைமண்ட்லேருந்து ஃபர்டைல் சாயில் வரைக்கும் ஆஃப்ரிக்காவில் இருக்க மாதிரி இல்லை ஆப்பிரிக்கன் நாட்டில் இருக்க மாதிரி எந்த ஒரு உலக நாட்டிலையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்ன்றவங்க இன்னமும் ரொம்ப பஞ்சம் பட்டினியில் இருக்காங்க. உலக நாடுகள் அவங்கள அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இதில் உதவிக்கு போகிற எந்த ஒரு நாடை பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு நாட்டை வேணால் எடுத்துக்கோங்க, இவங்க பண்ணுறதுலாம் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட ஒரு நாடு அந்த இடத்துல போகுதுன்னா அவங்களோட மதங்கள் அங்கே பரப்புகிறாங்க, சர்ச்சை கட்டுறாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பல உதவிகள் பண்ணுறதில்ல, அவங்க அங்கேருந்து சுரண்டக்கூடிய வளங்களை கவரப் பண்ணுறதுக்காக தேவையான உதவிகளை பண்ணுறாங்க. இல்லை ஹிந்து சம்மந்தப்பட்ட நாடு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுவே ஒரு முஸ்லீம் சம்மந்தப்பட்ட நாடு அந்த இடத்துக்கு போனான்னா அவங்களோட மதத்தை பரப்புறது தான் மெயினான வேலையாக பார்க்குறாங்க. இந்த இடத்துல எல்லா மதத்தையும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன், யாரையும் பிரித்து சொல்லலை. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டு தானே. இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் எங்களை வந்து மேலே கொண்டு வரணும், இல்லை எங்களுக்கான உதவிகளை பண்ணணும்னா எங்களுக்கு உணவு பொட்டலங்களை கொடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து சாப்பாடை கொடுக்காதீங்க, சாப்பிட்ற ஐட்டம்ஸை கொடுக்காதீங்க, எதையுமே கொடுக்காதீங்க, எங்களுக்கு விவசாயத்துக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருளை கொடுங்க, எங்களுக்கான உழவு இயந்திரங்களை கொடுங்க, எங்களுக்கு தேவையான ஃபர்டிலைசரை கொடுங்க. இது எல்லாமே அவங்க கேட்கறது கரெக்டு தான். ஆனால் இது ஒரு நாடும் பண்ணுறது கிடையாது, ஒரு நாடும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டை விட்டு, அதாவது அந்த உலக மார்க்கெட்லேருந்து வெளியில் போயிட்டாங்கன்னா இவங்களோட வண்டி இந்த இடத்துல ஓடாது. ஸோ ரொம்ப நாளாக இது ஒரு விஷயம் எனக்கு பேசணும்னு தோணிட்டு இருந்துச்சு. இந்த கண்டென்ட்டோட சேர்த்து இதை பேசுறது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன விதத்தில் இல்லை சொன்ன விதம் தப்பாக இருந்தாலும் நான் சொன்ன கருத்து சரின்றதான் எனக்கு என்னோட ஒரு தாட்டாக இருக்குது.
உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுதுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக உக்ரைனை பற்றி ஒரு மெயினான விஷயம் சொல்லணும். ஏன்டா உக்ரைன் ஒன்றே சிரிக்கிற, எப்போ பார்த்தாலும் உக்ரைன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உக்ரைன் வந்து உண்மையிலே ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் பண்ணாலும் நம்ம ஆல்ரெடி அதை பேசிட்டு தான் இருக்கோம். சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடியான ஒரு கிராமத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த பகுதி வந்து ரொம்ப ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறிச்சு. வெஸ்டர்ன் மீடியாஸில் இது ஒரு பெரிய ஹெட்லைனில் வரக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் உக்ரைன் ஒரு கிராமத்தை ரஷ்யாவோட கண்ட்ரோல்லேருந்து எடுத்துட்டாங்க, எல்லாமே ஒரு பெரிய செய்தியாக போட்டுருந்தாங்க. ஆனால் அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு 2-3 பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து டேரெக்டாக என்கிட்ட கேட்குறாங்க, என்ன ப்ரோ இதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை. நானே அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அதை பற்றி தேடி பார்க்குறப்ப தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம் இந்த ஒரு கிராமம் சம்மந்தப்பட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கிராமத்தை பிடிச்சாங்கல்ல, இந்த கிராமம் எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 300 குடும்பம். நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய கிராமம்னா ஒரு 300 குடும்பம் வாழக்கூடிய ஒரு பகுதி, இல்லை ஒரு 500 குடும்பம், 1000 குடும்பம், அட்லீஸ்ட் ஒரு 100 குடும்பம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஊரோட பேரை போயிட்டு கூகுளில் மட்டும் போட்டு பாருங்களேன், உக்ரைன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மேப்பை காமிக்கிறேன், அதுதான் அந்த ஒட்டுமொத்த கிராமமே. இது எந்த அளவுக்கு ஒரு சின்ன இடம் தெரியுமா? நம்ம மெரினா பீச்சில் 4ல் ஒரு பகுதி கூட இது வராது. சென்னையில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். மெரினா பீச்சுன்றது எவ்வளோ ஒரு பெரிய பகுதின்னு தெரியும். அது 4ல் 1 இல்லை, 8ல் 1 கூட இந்த ஒரு பகுதி கிடையாது. இதை ஒரு கிராமமாக மாற்றி இந்த கிராமத்தை உக்ரைன் பிடிச்சிட்டாங்கன்னு 2-3 நாளாக இந்த ஒரு செய்தியை வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு செய்தியாக சொல்லணுன்ட்டு தோணுச்சு. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை விட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அந்த பாதிப்புகளை யாருமே வெளியில் காமிக்கிறதில்ல. இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் இப்போ இந்த ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு மாறி இருக்காங்க. ட்விட்டர் முதற்கொண்டு எல்லாருமே இந்த விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. உக்ரைனை நிறைய இடத்துல எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இதேமாரி போயிட்டு இருந்துச்சுன்னா ஜெலன்ஸ்கி ஓவர் த்ரோ பண்ணப்படுவார். இந்த அரசாங்கன்றது கூடிய சீக்கிரத்தில் கலைக்கப்பட்டு வேற ஒரு அரசாங்கம் அந்த இடத்துக்கு வரும். இன்கேஸ் அப்படி ஒன்று வந்தால் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சமாவது அந்த இடத்துல ஏற்படும். இதை தாண்டி அந்த இடத்துல பெருசாக பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் பேட்டில் இருந்து நடந்துட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் சீஸ்ஃபயர் கம்ப்ளீட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ வரும், இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, திரும்பவும் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணப்பட்டுச்சுன்னா யார் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க, அதை பற்றி எந்த ஒரு தகவலுமே வெளியே தெரியல. ஆனால் இன்கேஸ் திரும்பவும் உக்ரைன் இதே மாதிரி ரஷ்யாவோட ஏர்பேஸ் மேலே, ஏஞ்சல்ஸ் ஏர்பேஸ் மேலே பண்ண மாதிரி ஒரு அட்டாக்கை பண்ணாங்க, இல்லை திரும்பவும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீஆர்மிங் அந்த படலம் ஒன்று நடக்குது இல்லை, அதில் ரஷ்யா சிவியராக ஒரு விதத்தில் பதில் சொல்லுவாங்க. அதை உக்ரைனால் கண்டிப்பாக தாங்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுவது உங்கள் எல்லாருக்கும்